கரங்களை தட்டி யாவரும் சேர்ந்து பாடி ஆண்டவர் நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். தேவாதி தேவனை துதியுங்கள், கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள். தேவாதி தேவனை துதியுங்கள், கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. பாடுவோம், போற்றுவோம், படைத்தார் துதியுங்கள். தண்ணீர்கள் மேல் பூமியை பரப்பினார் துதியுங்கள். வானங்களை ஞானமாய் படைத்தார் துதியுங்கள். தண்ணீர்கள் மேல் பூமியை பரப்பினார் துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. பாடுவோம், போற்றுவோம், பாடுவோம், போற்றுவோம். சூரியனை ஞானமாய் படைத்தார் துதியுங்கள். சந்திரனை படைத்தார் அவரை துதியுங்கள். சூரியனை ஞானமாய் படைத்தார் துதியுங்கள். சந்திரனை ஞானமாய் படைத்தார் துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. பாடுவோம், போற்றுவோம், பாடுவோம், போற்றுவோம். பாவங்கள் போக்கினார் துதியுங்கள். இரத்தத்தினால் சாபங்கள் நீக்கினார் துதியுங்கள். சிலுவையில் பாவங்கள் போக்கினார் துதியுங்கள். இரத்தத்தினால் சாபங்கள் நீக்கினார் துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. பாடுவோம், போற்றுவோம், பாடுவோம், போற்றுவோம். தேவாதி தேவனை துதியுங்கள், கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள். தேவாதி தேவனை துதியுங்கள், கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. பாடுவோம், போற்றுவோம், பாடுவோம், போற்றுவோம், பாடுவோம், போற்றுவோம், பாடுவோம், போற்றுவோம். நேற்றைய துயரம் எல்லாம் இன்று மறைந்ததையா, நேற்றைய துயரம் எல்லாம் இன்று மறைந்ததையா, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. கோடி கோடி
அப்பா, கோடி கோடி நன்றி அப்பா. நன்றி பலி, நன்றி பலி, நல்லவரே உமக்கு தான் அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. இரவெல்லாம் காத்தீ, இன்னும் ஒரு நாள் தந்தீ. இரவெல்லாம் காத்தீ, இன்னும் ஒரு நாள் தந்தீ. மறவாத என் நேசரே, உறவாடி மகிழ்ந்திருப்பே. என்னை மறவாத என் நேசரே, உறவாடி மகிழ்ந்திருப்பே. கோடி கோடி நன்றி அப்பா, கோடி கோடி நன்றி அப்பா, கோடி கோடி நன்றி அப்பா. நன்றி பலி, நன்றி பலி, நல்லவரே உமக்கு தான் அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. வேதனை துன்பம் எல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா. வேதனை துன்பம் எல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா. நாதனையும் நிழலில் நாள்தோறும் வாழ்வேனையா. இயேசு நாதனையும் நிழலில் நாள்தோறும் வாழ்வேனையா. கோடி கோடி நன்றி அப்பா, கோடி கோடி நன்றி அப்பா, கோடி கோடி நன்றி அப்பா. நன்றி பலி, நன்றி பலி, நல்லவரே உமக்கு தான் அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. ஜபத்தை கேட்டீரையா, ஜெயத்தை தந்தீரையா. ஜபத்தை கேட்டீரையா, ஜெயத்தை தந்தீரையா. பாவம் அணுகாமலே பாதுகாத்து வந்தீரையா. ஒரு பாவமும் அணுகாமலே பாதுகாத்து வந்தீரையா. கோடி கோடி நன்றி அப்பா, கோடி கோடி நன்றி அப்பா, கோடி கோடி நன்றி அப்பா. நன்றி பலி, நன்றி பலி, நல்லவரே உமக்கு தான் அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. ஆசீர்வதிப்பாராக. தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஒருவர் வாசியுங்கள். கண்களை மூடி இந்த வேத பகுதியின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசும்படியாக ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே ஆண்டவரே நாங்கள் கூடி வந்து உம்மை ஆராதிக்க கர்த்தர் கிருபை தந்தீர், நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையிலும் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட கர்த்தர் நீ பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நன்றி நன்றி. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற அந்த வசனத்தின்படி சத்தியத்தை கேட்டு கீழ்ப்படிந்து விடுதலை பெற்றவர்களை கடந்து செல்ல உதவி செய்யுங்க. ஆண்டவரே நன்றி. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதோ என்ற அந்த வாக்குத்தத்தத்தில் இது 5வது வாக்குத்தத்தம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களை மிதிக்கவும்
சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இதை 2 பகுதிகளாக பிரித்து தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. முதல் பகுதி சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கும் அதிகாரம். 2வது சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ளும் அதிகாரம் நமக்கு பரலோகம் கொடுக்கிறது. கடந்த நாளிலே ஏசாயா 41:15 நீ மலைகளை மிதித்து நொறுக்குவாய் என்று சொல்லி நாம் பார்த்தோம். மலை என்பது தடைகள், எதிர்ப்புகள், தோல்விகள், இழப்புகள், இதுதான் மலைகள். இப்படிப்பட்ட மலைகளை நாம் மிதித்து நொறுக்கும்படியாக கர்த்தர் நம்மை கூர்மையுள்ள எந்திரங்களாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். எனவே மலைகளை பார்த்து பயந்துடக்கூடாது. மலைகளை மிதித்து நொறுக்கக்கூடிய அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டு நாம் மலைகளை மிதித்து நொறுக்க வேண்டும். இந்த நாளிலே சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க போகிறோம். கடந்த நாளில் மலையை மிதித்தோம். நீங்கள் மிதிச்சிங்களா மிதிக்கலான்னு எனக்கு தெரியாது. ஆனால் மலையை மிதிப்பதற்காக கர்த்தர் நம்மை உருவாக்கி வைத்திருக்கிறார். இந்த நாளிலே சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க போகிறோம். மிதிக்க ரெடியாக இருக்கிறீங்களா? எப்படி முடியும்? ஒரு சின்ன பூச்சை வேணால் என்ன செஞ்சிடலாம், மிதிச்சிடலாம். அதுவே பயம்தான். என்ன, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிறதா? ஆனால் பரலோகம் நமக்கு அதிகாரம் கொடுக்கிறது. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கக்கூடிய அதிகாரத்தை பரலோகம் நமக்கு கொடுக்கிறது. தேவன் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைய அதிகாரங்களை பரலோகத்திலிருந்து கொடுக்கிறார். இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற நாட்களிலே அரசாங்கம் நிறைய அதிகாரங்களை நமக்கு கொடுக்குது பாருங்க. அப்போ பரலோகம் ஆண்டோடைய பிள்ளைகளாகி நமக்கு பரலோகம் நிறைய அதிகாரங்களை வச்சிருக்கு. ஆனால் நம்ம தான் அந்த அதிகாரங்களை குறித்த அறிவும் அனுபவமும் நமக்குள்ள இல்லை. நம்ம எல்லாரும் எதுக்காக ஆண்டவரை தேடுறோம்? ஒரு சின்ன அற்புதம், ஒரு ஆசீர்வாதம், ஒரு நன்மை, இதுக்கு தான் ஆண்டவரை தேடுறோம், இதுக்கு தான் பரலோகத்தை நாடுறோம். ஆனால் இதையெல்லாம் கடந்து பரலோகத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்படுகிற அதிகாரங்கள், அதை நம்மளால் பயன்படுத்த முடிகிறதா? அதை குறித்த அனுபவமும் அறிவும் நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை நாம் கொஞ்சம் சற்று நிதானித்து பார்த்தால் நலமாக இருக்கும். சங்கீதம் 91:13 அங்கே நாம் பார்க்கிறோம். வாசியுங்கள். இங்கே நாம் பார்க்கிறோம், விரியன் பாம்பின் மேலும் வலு சர்ப்பத்தையும் நீ நடந்து மிதித்து போடுவாய் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நடந்து மிதித்து போடுகிற அனுபவம் எதை குறிக்கிறது என்றால், நமக்கு தீமையை விளைவிக்கக்கூடிய எல்லாவற்றையும் நம்முடைய பாதத்தின் கீழ் கொண்டு வந்துடணும். நமக்கு தீமையை வருவிக்கக்கூடிய எல்லாவற்றையும் முற்றிலும் மடங்கடிப்பது, அதுதான் நடந்து மிதித்து போடுவாய். நமக்கு எதெல்லாம் தீமையை விளைவிக்குதோ அதெல்லாத்தையும் நம்ம பாதத்தின் கீழே கொண்டாந்துடணும். அந்த அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். சங்கீதம் 8ஆம் சங்கீதம் 4-6 வரைக்கும் நாம் வாசிக்கிறோம். வாசியுங்கள். சங்கீதம் 8:4. இங்கே நாம் வாசிக்கிறோம், கர்த்தராகிய தேவன் மனுஷனை உண்டாக்கி பறவைகள், மிருகங்கள், மச்சங்கள் இது அனைத்தின் மேலும் ஒரு ஆளுகையை கொடுக்கிறார். எல்லாவற்றின் மேலும் அவனுக்கு ஆளுகையை தந்து சகலவற்றையும் அவன் பாதத்துக்கு கீழ்ப்படுத்தினீ என்று சொல்லி நம்ம அங்கே வாசிக்கிறோம். நமக்கு தேவன் நம்மை உண்டாக்கி சகல, அதாவது மிருகங்கள், பறவைகள், மச்சங்கள் எல்லாவற்றின் மேலேயும் நமக்கு ஆளுகை தந்து அவை அனைத்தையும் நம்ம பாதத்துக்கு கீழே கொண்டாந்துட்டார். பாதத்துக்கு கீழ்ப்படுத்த வேண்டியது யாருடைய வேலை? உங்களுடைய வேலை தான். அவர் ஏற்கனவே கீழ்ப்படுத்திட்டார். அதை பயன்படுத்த வேண்டியது, ஆமாம், அந்த அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டியது உங்களுடைய வேலை. பாருங்கள், இந்த அதிகாரத்தை
நம்ம ஏன் பயன்படுத்த முடியல? பிரச்சனை எங்கே இருக்குன்னா ஆரம்பத்திலே இருக்குது. ஆதாம் ஏவாளை கர்த்தர் படைக்கும் போது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் 28ஆம் வசனத்திலே ஆண்டவர் ஆதாம் ஏவாளையும் படத்தில் சொல்கிறாரு, எல்லாவற்றின் மேலேயும் உங்களுக்கு நான் என்ன தந்துட்டேன்? அதிகாரத்தை தந்துட்டேன். நீங்கள் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள். 28ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். அப்போ தேவன் எல்லாவற்றின் மேலேயும் ஒரு அதிகாரத்தை கொடுத்து ஆதாமையும் ஏவாளையும் என்ன செஞ்சார்? ஆசீர்வதிச்சார். ஆனால் அதை அவங்க சுதந்திரிச்சாங்களா? இழந்துட்டாங்க. என்ன? ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படியாமல் ஆண்டவருடைய கட்டளையை மீறி என்ன செஞ்சுட்டாங்க? எல்லா அதிகாரம் ஆளுகையெல்லாம் இழந்துட்டாங்க. கடைசியில் அவங்களுடைய நிலைமை என்ன? ஏதேன் தோட்டத்தை விட்டு கர்த்தர் என்ன செஞ்சிட்டார்? துரத்தி விட்டுட்டார். அதிகாரத்தை எல்லாம் ஆளுகை பவரையெல்லாம் அவர் எடுத்துட்டு போங்க அப்படின்னு விரட்டி விட்டுட்டார். காரணம் என்னவென்றால் அவர்கள் ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாததினால். அப்போ இன்றைக்கி நமக்கும் அந்த ஆளுகை பவர் ஏன் கடந்து போகுது, ஏன் அதை நம்மளால் பயன்படுத்த முடியல அப்படின்னா பிரச்சனை எங்கே தான் இருக்குது? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால, ஆண்டவருடைய வார்த்தையை மீறுறதுனால. இன்னும் பார்க்கும்போது என்னாகமம் 21ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்களை கொள்ளிவாய் சர்ப்பம் கடித்ததினால் செத்தார்கள். இப்போ சர்ப்பங்களையும் தேள்களையும் நடந்து மிதிக்க வேண்டிய நாம இப்போ பாருங்க என்ன ஆயிடுச்சு? சர்ப்பங்கள் அவங்களை என்ன செஞ்சான்? கடித்ததினால் அவர்கள் செத்தார்கள். காரணம் என்ன? அங்கே 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், வழியின் நிமித்தம் மனமடிவானார்கள். பொறுமையை இழந்துட்டாங்க. ஏன்னா சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்கல்ல 40 வருஷமா, பொறுமையை இழந்துட்டாங்க. அடுத்து பார்க்குறோம் புத்தீனமான பேச்சுகள். மோசிட்ட புத்தீனமான பேச்சு, நாங்கள் எகிப்தில் இருந்தால் நல்லா இருந்துக்கும், நாங்கள் இந்த வனாந்திரத்தில் சாகும்படியாக எங்களை கொண்டு வந்த புத்தீனமான பேச்சுகள். அடுத்து வாசிக்கிற அதே வசனத்தில் அப்பம் இல்லை, தண்ணி இல்லை, இந்த அற்பமான மண்ணாவை தவிர வேறு ஒன்றும் இல்லை, இது மேலே எங்களுக்கு வெறுப்பாக இருக்குது, எங்கள் மனசுக்கு வெறுப்பாக இருக்குது. பாருங்க, அவங்களுக்கு அப்பம் இருந்துச்சு, தண்ணி இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. வனாந்தரத்தில் தான் நடக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் எல்லாத்தையும் கொடுத்து தான் நடத்தி கொண்டு வரார். அப்போ வானத்திலிருந்து மண்ணா விழுந்தது ஒவ்வொரு நாளும் தேவைக்கு தக்கதாக. கண்மலை தண்ணீர் எல்லாமே கர்த்தர் கொடுத்து தான் நடத்திட்டு வராரு. ஆனால் இவங்களை பாருங்கள், முறுமுறுக்காங்க பாருங்கள். இருக்கிறத மேன்மையாக நினைக்காம, கர்த்தர் கொடுத்ததை மேன்மையாக நினைக்காம முறுமுறுக்கிறாங்க, குறை சொல்கிறாங்க. அதனால தான் கர்த்தர் அங்கே கொள்ளிவாய் சர்ப்பத்தை அனுப்பினார். விதித்து நடக்க வேண்டியதை அவங்கள கடித்து நிர்மூலமாக்கும்படி அனுப்பினார். ஆளுகை மாறுது. அப்போ நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும்போது ஆளுகை மாறுகிறது. அடுத்து அங்கே பார்க்குறோம், முறுமுறுக்கிறது, குறை சொல்கிறது, கர்த்தர் தந்ததை அதை நன்மையாக நினைக்கிறது இல்லை. சிலர் அப்படி தான் இருக்கிறத சந்தோஷமாக நினச்சி கர்த்தருக்கு சோத்திரம் சொல்லாமல் இல்லாததை நினச்சி குறை பேசிக்கிட்டு கர்த்தரை குறை சொல்லி, சபையை குறை சொல்லி, வீட்டில் உள்ளவங்களையெல்லாம் குறை சொல்லி, இதெல்லாம் நம்முடைய தவறு. அப்போ ஆளுகை அப்படி நம்ம வாழும்போது ஆளுகை செய்ய வேண்டிய அந்த சர்ப்பங்களும் தேள்களும் நம்மை எதிர்க்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். இப்போ தேவனுடைய பிள்ளைகள் பரலோக அதிகாரத்தை நாம் பயன்படுத்தும் தகுதியோடு கூட நம்ம வாழ கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு கர்த்தர் ஏராளமான அதிகாரங்களை, இன்னும் வேதத்தில் நிறைய அதிகாரம் இருக்குது. வசன அதிகாரம் இல்லை, பரலோகம் கொடுக்குற அதிகாரங்கள் அது நிறைய இருக்குது. அதையெல்லாம் நம்ம எல்லாம் பயன்படுத்துவோமானால் நிச்சயமாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். பரலோகம் நமக்கு அதிகாரத்தை கொடுக்கிறது என்று சொல்லி நாம் அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம தேவைக்கு தக்கதாக அந்த அதிகாரத்தை என்ன செய்யக்கூடாது? திருப்பக்கூடாது. சுயநலத்துக்காக அல்ல, பொது நலத்துக்காக அந்த அதிகாரங்களை நாம் பயன்படுத்த வேண்டும். எலியா மழைக்காக ஜெபம் பண்ணார். என்ன மழைக்காக? இயற்கையின் மேலே அவருக்கு ஒரு அதிகாரம் இருந்தது, கர்த்தர் கொடுத்தார். அவர் மழைக்காக ஜெபம் பண்ணார், அது மழை பெய்யுது. மழை பெய்யக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணார், அது அப்படி பெய்யலை. அப்போ இயற்கையின் மேலே அந்த அதிகாரத்தை அவர் பயன்படுத்தினார். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகி நமக்கும் அந்த அதிகாரத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். அதுக்காக நீங்கள் மழையில் நனைஞ்சா காய்ச்சல் வந்துடும், மழை பெய்யக்கூடாது அப்படி நீங்கள் கட்டளையிட்டீங்கன்னா அது நடக்காது. இப்போ ஒரு கூட்டம் நம்ம எல்லோரும் ஜெபம் பண்ணுறோம்,
வெளி இடத்துல கூட்டம் வச்சுருக்கிறோம். முதல்ல நம்ம எதுக்கு தான் ஜெபம் பண்ணுவோம்? மழை வரக்கூடாது. அப்போ இயற்கையின் மேலே நமக்கு கர்த்தர் அதிகாரத்தை கொடுக்கிறார். இன்னும் பார்த்தீங்கன்னா ஜோசுவாவை எடுத்துக்கொண்டோமானால் அவர் சூரியன் என்ன செஞ்சார்? நிறுத்தினார். சந்திரனை நெல்லுனார். ஏன்? இந்த அதிகாரத்தையெல்லாம் நம்ம கையில் கர்த்தர் தந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? எங்கேயாவது போவோம், வெயில் அடிக்க, எப்பா என்ன வெயில் அப்படின்னு சூரியனை மறைச்சி சந்திரன் வரட்டும் அப்படின்னா இதெல்லாம் நடக்காது. என்ன? அதாவது ஒரு சுயநலத்துக்காக அல்ல, பொது நலம். மெயினாக பரலோக அதிகாரங்களை பயன்படுத்துவதற்கு சரியான காரணமும் சரியான தேவனுடைய சித்தமும் இருக்கணும். ஜோசுவா ஏன் சூரியனையும் சந்திரனையும் நிறுத்தினார் அப்படின்னா, வசனத்தில் வாசிக்கிறோம், சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்டுற வரைக்கும், அதாவது இப்போ யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கு, யுத்தத்தில் இவங்க ஜெயம் எடுக்கணும். அதுக்காக தான் ஜோசுவா வந்து என்ன செஞ்சார்? சூரியனையும் சந்திரனையும் நிறுத்தினார். அப்போ அங்கே வாசிக்கிறோம், ஒரு மனுஷனுடைய சொல்லை கேட்டு கர்த்தர் இதுவரைக்கும் அப்படி செஞ்சதே இல்லை. அவனுடைய சொல்லை கேட்டு அப்படியே சூரியனும் சந்திரனும் நின்றது என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். இது ஆண்டவருடைய சித்தமும் சரியான நோக்கமும் அதில் இருந்ததுனால இயற்கையின் மேலே ஒரு அதிகாரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கொண்டோமானால் ஒரு நாள் அவர் சீஷர்களோடு படகில் அவர் போய்கிட்டு இருந்தார். அப்போ திடீர்னு கொந்தளிப்பு, படகு வந்து அமிழத்தக்கதாக கொந்தளிப்பு வந்தது, காற்று வீசினது என்று சொல்லி பார்க்குறோம். அப்போ அந்த இடத்துல இயேசு தூங்கிக்கிட்டு இருக்கார். பின்பக்கத்தில் கப்பல் பின்பகுதியில் அவர் தூங்கிட்டு இருக்கார். அப்போ சீஷர்கள் போய் இயேசுவை, ஐயரே நாங்கள் மடிந்து போகிறது உங்களுக்கு கவலை இல்லையா அப்படின்னு சொல்லி அவரை எழுப்பி விட்டுட்டாங்க. இயேசு எந்திரிச்ச உடனே என்ன செஞ்சார்? காற்றை அதட்டி கடலை பார்த்து பேசுகிறார். நீங்களாம் என்னைக்கா கடலை பார்த்து பேசியிருக்கீங்களா? இயேசு கடலை பார்த்து என்ன செஞ்சார்? பேசினார். இறையாதே, அமைதியார். அதுக்கப்புறம் தான் சீஷர்களை பார்த்து சொன்னார், உங்களுக்கு என்ன பயம்? உங்களுக்கு ஏன் இப்படி பயந்தீங்க? ஏன் அவிசுவாசம்? முதல்ல இயேசு எழுந்தோடனே என்ன செஞ்சார்? காற்றையும் கடலையும் பார்த்து பேசினார், இறையாதே, அமைதியாயிரு. பாருங்கள், இது போல் நம்முடைய குடும்பங்களில் சில நேரங்களில் சில பிரச்சனைகள், குழப்பங்கள், காற்று வீசுதில்ல, கொந்தளிப்பு வருதில்ல, சில நேரங்களில் வருது. குடும்பத்துக்குள்ள பெரிய பிரச்சனை, சண்டை, யுத்தம் நடக்கும் அங்கே. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? பரலோகம் கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தாமல் மனுஷருடைய அதிகாரத்தை பயன்படுத்துகிறோம். நம்ம வீட்டில் பிரச்சனை வந்தால் முதல்ல இறையாத, அமைதியாக இரு அப்படின்னு யாரை பார்த்து சொல்லுவோம்? கடலை பார்த்தா சொல்லுவோம், வீட்டுக்காரியை பார்த்து சொல்லுவோம், வாயை மூடிட்டு இரு, அமைதியாக இரு, உனக்கு என்ன தெரியும் அப்படி சொல்கிறோமா? அப்போ பிரச்சனை என்ன ஆகும்? கூடுதலாகும். இங்கே இயேசு எழுந்த உடனே சீஷர்கள் அதட்டலை, வாயை மூடிட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லலை. அவர் முதல்ல என்ன சொன்னார்? காற்றை அதட்டி கடலை பார்த்து பேசினார். இறையாத. ஆமாம், வீட்டில் பிரச்சனை வந்துச்சுன்னா முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? பிரச்சனைக்கு பின்னால் இருந்து செயல்படுகிற அசுத்த வல்லமையை பார்த்து இறையாத, அமைதியாயிரு. இயேசுவின் நாமத்தினால இறையாத, அமைதியாயிரு. இந்த வார்த்தையை நீங்கள் மனைவியை பார்த்து, கணவனை பார்த்து சொல்லிடக்கூடாது, பிரச்சனை கூடிரும். அப்போ எங்கேருந்து காற்று அடிக்கி? கடலை பார்த்து சொல்கிறார் ஆண்டவர், இறையாத, அமைதியாயிரு. தேவனுடைய பிள்ளைகள் நம்ம எல்லாருமே நம்ம குடும்பங்களில் சின்ன சின்ன பிரச்சனை வரும்போது இந்த மாதிரி அதிகாரத்தை பயன்படுத்துங்க. பிரச்சனையை பார்த்து இயேசுவின் நாமத்தினால இறையாத, அமைதி. ஆளை பார்த்து சொல்லிடாதீங்க, பிரச்சனையை பார்த்து ஜபத்தில் சொல்லுங்க, இறையாத, அமைதியார். இன்னையோட இந்த பிரச்சனை மாறணும். ஜெபம் பண்ணி பாருங்க, இயேசுவின் நாமத்தினால சொல்லி பாருங்க, அந்த பிரச்சனை அப்படியே மாறிடும். ஆனால் அதெல்லாமல் நம்ம மனுஷ அதிகாரத்தை பயன்படுத்தி பிரச்சனையை மென்மேலும் நம்ம என்ன செய்கிறோம்? வளர்த்து கொண்டு இருக்கிறோம். இயேசு சொன்னார், நான் செய்தது அல்லாமல் நீங்கள் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வீங்க. என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் நான் என்ன செய்கிறேனோ அதையும் செய்வான், அதற்கு அதிகமாகவும் செய்வான். அப்போ இயேசுவின் நாமத்தினால இயற்கையின் மீது நமக்கு அதிகாரங்களை தேவன் தந்திருக்கிறார், பரலோகம் தந்திருக்கிறது. நாம் இயேசுவின் நாமத்தினாலே அந்த இயற்கை மேலே ஒரு அதிகாரம், ஆளுகையை நாம் பயன்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மாத்திரமல்ல, வியாதிகள் மேலேயும் கர்த்தர் நமக்கு
அதிகாரம் தந்திருக்கிறார். பகலின் வெயிலாகிலும் இரவின் நிலவாயும் உங்களை சேதப்படுத்தாதுன்னு சொன்னாலே என்னதான் அதிகாரம் தானே. அப்போ பரலோகம் சொல்லுது உஷ்ணத்தாலும் உங்களுக்கு வியாதி வராது, பனியினாலையும். இப்போ பனிக்காலம் என்ன, பனிக்காலம் வரும்போதே நீங்கள்லாம் என்ன செஞ்சிடணும், டிசம்பர் மாதம் பனி எப்போ விழ ஆரம்பிக்குதோ அப்போயே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடணும். காய்ச்சல் வந்ததுக்கப்புறம் ஜெபம் பண்ணக்கூடாது. ஏற்கனவே அங்கே சேதப்படுத்துவது இல்லை, முந்தையே ஜெபம் பண்ணிடணும். இந்த வசனங்களெல்லாம் சொல்லி சங்கீதம் 91 ஏராளமான வசனங்களை வாசிக்கிறோம்ல. என்ன, இரவில் நடவாடும் கொள்ளை நோய்க்கு. கடந்த நாட்களிலே எத்தனையோ பேர் அந்த கொள்ளை நோயில் மரித்தார்கள், இன்னும் மரித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் நம்மை இந்த 11 மாதங்களாக காத்து வந்திருக்காருல்ல கொள்ளை நோய்க்கு. அதான் சேதப்படுத்துவதில்லை, அதான் அதிகாரம், அதான் பரலோகம் கொடுக்கிற அதிகாரம். இன்னும் கர்த்தர் நம்மை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். பிறகு பலவீனம் வந்தாலும் யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், வியாதி வந்தாலும் வியாதியை உன்னை விட்டு விலக்குவார். அப்படிதானே வாசிக்கிறோம். அப்போ வந்தாலும் விலக்குவார். யாத்திராகமம் 15:26 வசனத்தின்படி வராமலே நம்மளை காத்துக்கொள்வார். எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நாம் ஆராய்க்கிற கர்த்தர் வியாதி நமக்கு வராதபடிக்கு விலக்கி காக்க வல்லவராய் இருக்கிறார். வியாதி வந்தாலும் நம்மை விலக்கி காக்க வல்லவராக இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் பலவீனம் மாறணும்னு அவர் ஜெபம் பண்ணார். கர்த்தர் சொன்னார், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு வியாதி வராமலும் இருக்கும், வந்தாலும் கர்த்தர் அதில் பலன் தருவார். இப்போ எனவே இதெல்லாம் ஒரு நமக்கு பரலோகம் கொடுக்குற அதிகாரம். இந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்தி ஆரோக்கியமாய் வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த அதிகாரம், இந்த பரலோகம் கொடுக்குற இந்த அதிகாரம் யாருக்கு கிடைக்கும்? இப்போ தானே சொன்னீங்க நமக்கு கிடைக்கும்னு சொன்னீங்க, அப்புறம் திரும்ப இந்த கேள்வியை கேட்குறீங்க அப்படின்னு. யாருக்கு கிடைக்கும் சொல்லுங்க. இந்த அதிகாரத்தை நம்ம பயன்படுத்தணும்னா அதிகாரம் யாருக்கு கிடைக்கும் அப்படிலாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தானே அதிகாரம் நம்ம கைக்கு வரும். சொல்லுங்க, யாருக்கு கிடைக்கும்? உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும்ல. சரி, இப்போ யாரு கிடைக்குன்னு பார்ப்போம். மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மார்க்கு 16:17. போதும். இங்கே நான் வாசிக்கிறோம் 17 வாசிக்கிறோம், விசுவாசிகளால் நடக்கும் அடையாளம் போட்டிருக்கா, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளம் போட்டிருக்கா. அப்போ இதில் ஆண்டவர் பிரிச்சுட்டாருல, யாருக்கு கிடைக்கும்னு பிரிச்சுட்டாரா இல்லையா? விசுவாசின்னா எல்லாரும், நம்ம எல்லாருக்கும். என்ன, கடைசியில் நீங்கள் அதிகாரம் தேளை பார்த்து சர்ப்பத்தை பார்த்து மிதிச்சிருவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க, அது உங்களை கொத்திட்டு போயிடும். அப்புறம் பாஸ்டம்மா நீங்கள் இப்படி சொன்னீங்களே என்ன இப்படி இருக்குன்னு நீங்கள் கேட்பீங்க. விசுவாசிகளாக இருந்தா, விசுவாசிக்கிறவர்களாக இருந்தா நீங்கள் சொன்னால் கீழ்ப்படியும். சர்ப்பத்தை பார்த்து தேளை பார்த்து நீங்கள் சொன்னால் கீழ்ப்படியும். பரலோகம் நமக்கு அந்த அதிகாரத்தை தந்திருக்கிறது. அப்போ நீங்கள் அதை மிஸ்யூஸ் பண்ணலாமா? உங்களுக்கு கர்த்தர் சர்ப்பத்து மேலும் தேள் மேலேயும் அதிகாரம் தந்துட்டார், நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணலாமா? திடீர்னு ஒரு சர்ப்பம் ஓடுது, ஓடி போய் பிடிச்சிருவீங்களா? அப்படி பிடிச்சாது என்னது? நம்ம மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி தான். அதிகாரத்தை உங்களை கொத்த வந்துட்டு, பக்கத்தில் வந்துட்டு, தீங்கு விளைவிக்க வந்துட்டு, அப்போ நீங்கள் இயேசுவி நாமத்தினால நெல்லு அப்படின்னு அது என்ன செய்யும்? நிற்கும். இப்போ தேவனுடைய பிள்ளைகள் நம்ம அதை நடைமுறை வாழ்க்கையில் அதை பயன்படுத்துறது இல்லை. இப்படி ஒரு அதிகாரம் இருக்குது, நமக்கிணத்துக்கு இந்த அதிகாரம் அப்படின்ட்டு நம்ம போய்கிட்டு இருப்போம். ஆனால் இந்த அதிகாரத்தை நம்ம பயன்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் வரும்போது அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே வரணும். அப்போ அதிகாரம் விசுவாசம். அப்போது நம்ம ஒரு பாம்பு இருக்கிற இடத்துல தான் குடியிருக்கிறோம், ஆனாலும் விலக்கி காக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அந்த அதிகாரம் ஒரு வேளை அது வந்துட்டு ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு விசுவாசத்தோடு சொல்லி பாருங்க, அது அப்படியே என்ன செய்யும்? கீழ்ப்படியும். அன்பின் பிதாவே, இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம்.
இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களோட பேசுகிற வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. கர்த்தர் அதிகாரம் உள்ளவர், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று ஆண்டவர். ஆண்டவர் அந்த அதிகாரத்தை எங்களுக்கு தருகிறேன். உடைய அதிகாரத்தோடு ஜெபிக்க, உடைய அதிகாரத்துல அந்த அபிஷேகத்துல நிலைத்திருக்க உதவி செய்வராக. இதனால் ஆராதனையில பங்கெடுத்த ஒவ்வொரு மேலும் கிருபை இருக்கணும். சத்துரு ஜெயம் எடுக்க கூடாது ஆண்டவரே. சத்துரு தோற்று போகணும். உடைய பிள்ளைகள் ஜெயிக்கணும். இந்த நாட்கள்ல உண்டாயிருக்கிற எல்லா போராட்டங்கள்லாம் தோற்று போய் கர்த்தாவே ஒவ்வொருவருக்கும் ஜெயத்தை கொடுப்பீராக. நல்ல வழிகளை திறப்பீராக. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பீராக. தேவையெல்லாம் சந்திப்பீராக. கரத்தில் யாவரையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். தொடர்ந்து தெய்வ கிருபை யாவரோடு தங்கி இருக்கட்டும். நம்முடைய சமூகம் ஒவ்வொருவரையும் நடத்துவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய மனிதரோடு கூட சகல பரிசுத்தமானவரோடு கூட இன்றைக்கு நிலைத்திருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.